மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள் அந்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பிகநிதயா அப்படின்றது டேஸ். பிகநிதயா அப்படின்பது டேஸ். ஆப்ஷன் ஏ சமண நூல், பி பௌத்த நூல், சி சைவ நூல், டி வைணவ நூல். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பௌத்த நூல் தான் சரியான பதில். பிகநிதயா அப்படின்றது ஒரு பௌத்த நூல். இது கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சமண மதத்தின் பிரிவுகள் எத்தனை? சமண மதத்தின் பிரிவுகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் 2, 2ன்றத சரியான பதில். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்ற 2 பிரிவு கொண்டது தான் சமண மதம். இதே பௌத்த மதத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் 2 பிரிவுகள் தான் இருக்கும். மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஆகம சூத்திரங்களில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை. ஆகம சூத்திரங்களில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 10, பி 8, சி 12, டி 13. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 12. இப்போது நம்மளுடைய சமண மதத்தினுடைய நூட்கள் இலக்கியங்களை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஆகம சூத்திரங்கள், இன்னொன்று ஆகமம் அல்லாத சூத்திரங்கள். இந்த ஆகம சூத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 12 நூட்கள் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12வது நூல் வந்துட்டு துளைந்ததாக சொல்கிறாங்க. ஆகம இல்லாத சூத்திரங்கள் அப்படின்றதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வழிவந்த புனித நூல்லேருந்து எழுதப்பட்ட உரைகளோ அல்லது தனிப்பட்ட ஒருவருடைய நூட்கள் சொல்கிறது தான் ஆகமம் அல்லாத சூத்திரம். ஆகம சூத்திரங்களில் புனித நூல் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆகம சூத்திரங்களினுடைய புனித நூல் வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மகதி. இது பிராகிருத மொழியில் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆகம இல்லாத சூத்திரங்களில் உள்ள நூட்களின் எண்ணிக்கை. ஆகம அல்லாத சூத்திரங்களில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 84, ஆப்ஷன் டி 64. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 84. நம்ம ஆகம சூத்திரங்களில் 12 நூட்கள் இருந்ததாக பார்த்தோம். ஆகம இல்லாத நூட்களில் வந்து பார்த்திங்கன்னா சூத்திரங்களில் மொத்தமாக 84 நூட்கள் இருக்குது. இதில் 41 சூத்திரங்களும் 12 உரைகளும் அடங்கும். சரிங்களா? அந்த 84லே வந்து பார்த்திங்கன்னா 41 சூத்திரங்கள், அதில் வந்துட்டு 12 உரை நூட்கள் இதெல்லாமே வந்து அடங்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கல்பசூத்ரா ஆசிரியர் யார்? கல்பசூத்ரா அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பத்திரபாகு, பி சந்திரகுப்த மௌரியர், சி வசுமித்திரர், டி மகாபாஷ்யா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பத்திரபாகு. ஓகேங்களா? பத்திரபாகு தான் வந்துட்டு கல்பசூத்ரா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். கல்பசூத்ரா அப்படின்றது தீர்த்தங்கரர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது சமண மதத்தில் மொத்தமாக 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. அந்த 24 தீர்த்தங்கரர்களினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்கிறது தான் கல்பசூத்ரா. இதை ஜைன சரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனுடைய ஆசிரியர் பத்திரபாகு. இந்த பத்திரபாகு நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம். சந்திரகுப்த மௌரியரை வந்துட்டு சமண மதத்திற்கு மாற்றி சரவண பெலகோலா என்னும் கர்நாடக பகுதிக்கு அழைத்து வந்தவர் யாருன்னா பத்திரபாகு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது சமண நூல் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது சமண நூல் அல்ல? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி, பி நாலடியார், சி கல்பசூத்ரா, டி மணிமேகலை. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மணிமேகலை. நம்ம பார்த்த சீவக சிந்தாமணி எழுதியது திருத்தக்க தேவர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமண நூல். நாலடியாரும் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்களால் தான் எழுதப்பட்டிருக்கும். அதனால் நாலடியாரும் ஒரு சமண நூல். கல்பசூத்ரா அப்படின்றது தீர்த்தங்கரர்களை பற்றி சொல்கிறதே தான். இதுவும் ஒரு சமண நூல் தான். பட் மணிமேகலை அப்படின்றது ஒரு பௌத்த நூல், பௌத்த இலக்கியம். அடுத்த கொஷின், அறிவர் கோவில் எனப்படுவது. அறிவர் கோவில் எனப்படுவது. ஆப்ஷன் ஏ சித்தனவாசல் குகை கோவில், பி சந்திரபிரபா கோவில், சி கழுகுமலை சமண குடைவரை கோவில், டி திருமலை சமண கோவில். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சித்தனவாசல் குகை கோவில் அப்படின்றதான் சரியான பதில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தனவாசல் குகை கோவில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சந்திரபிரபா கோவில். இந்த சந்திரபிரபா கோவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதை கட்டியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேங்களா, மகேந்திரவர்மன் பல்லவன் கட்டியது தான் சந்திரபிரபா கோவில். இதே கழுகுமலை சமண குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்றவர் கட்டியிருப்பார். பாண்டியன் பராந்தக நெடுஞ்செழியன் வந்து கட்டியிருப்பார். திருமலை சமண கோவில் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை ஆரணி பகுதிகளில் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதருடைய சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, நேமிநாதருடைய சிலை எங்கே இருக்குன்னா திருமலை சமண கோவிலுக்கு அருகில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே நேமிநாதர் அப்படின்றவர் 22வது தீர்த்தங்கரர். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமண சிலை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட்டுனா 16 மீட்டர் உயர சிலை. 16 மீட்டர் உயர சிலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், திரிபீடகா எந்த மொழியில் எழுதப்பட்டது? திரிபீடகா எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாலி, பி பிராகிருதம், சி சமஸ்கிருதம், டி தமிழ் பிராமி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாலி மொழி. திரிபீடகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த மொழி இலக்கியம். பௌத்த இலக்கியம். இது வந்துட்டு திரிபீடகான்ற நூல் வந்துட்டு பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. இதிலே பாருங்கள் திரிபீடகா, அப்போ 3 பீடகங்களை உடையது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம்ம பீடகா அப்படின்னு 3 பீடகங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பீடகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம கொடுக்கும். ஃபஸ்ட்டு வினய பீடகா அப்படின்னா பௌத்த துறவிகளுக்கான விதிமுறையை கொடுக்கும். சுத்த பீடகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புத்தருடைய கொள்கைகளை ஒரு விவாதமாக கதையாக கொடுத்துருப்பாங்க. அபிதம்ம பீடகா அப்படின்றது நன்னெறி, தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், அஸ்வகோஷர் எழுதிய நூல். அஸ்வகோஷர் எழுதிய நூல். ஆப்ஷன் ஏ விசுத்தி மக்கா, புத்த சரிதா, சி வினய பீடகா, டி சுத்த பீடகா. எஸ், இதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய பார்த்துருப்போம். ஆப்ஷன் பி புத்த சரிதா. புத்த சரிதா அப்படின்ற நூலை எழுதியது அஸ்வகோஷர். இந்த அஸ்வகோஷர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கனிஷ்கரை பௌத்த மதத்திற்கு மாற காரணமாக இருந்தவர். இதே விசுத்தி மக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புத்த கோஷா அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் புத்த கோசா அப்படின்றவர் தான் முதல் பௌத்த உரையாசிரியர். அவர் எழுதிய நூல் தான் விசுத்த மக்கா. சரிங்களா, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா திரிபீடகத்தில் இருக்க உட்பிரிவுகள் தான் வினய பீடகா, சுத்த பீடகா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தமிழகத்தில் பெரிய புத்தர் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். பெரிய புத்தர் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ காவிரி பூம்பட்டினம், பி திருவாரூர், சி வீரச்சோழியம், டி கழுகுமலை. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி திருவாரூர். திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா திருநாட்டியாங்குடி அப்படின்ற பிளேஸில் 1.03 மீட்டர் வந்து உயரம் கொண்ட பத்மாசன கோல புத்தர் சிலையை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் தமிழகத்திலே பெரிய புத்தர் சிலைன்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு சமணத்தினுடைய சிலை, சமணத்திலே மிகப்பெரிய சிலை தமிழ்நாட்டில் எங்கே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஆரணி பகுதியில் இருக்க திருமலை கோவில் அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதருடைய சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமண சிலையிலே தமிழ்நாட்டில் அதுதான் பெரியது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.